ஓம் சாந்தி. 23/6/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகான் சௌபாக்கியசாலி ஆவீர்கள். ஏனெனில் இதுவரையும் எந்த ஒரு ரிஷி முனிவரும் கூட படிக்காத படிப்பை உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்கூல் இது பாருங்கள். ரிஷி முனிவருக்கு கூட அவங்க கூட இதை படிக்கலை. ஆனால் அப்பேற்பட்ட படிப்பு பாபா நமக்கு படிக்க வைக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்கள். நாமெல்லாம் கேள்வி கேட்குறாரு, உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியாத நாடகத்தின் எந்த ஒரு விதி செயல் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பதில் சொல்கிறாரு, இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை எழும்பி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது முழு பழைய உலகமே இதில் ஸ்வாகா ஆகிவிடும். இந்த விதியை யாருமே தடுக்க முடியாது. இது எப்பேற்பட்ட அஸ்வமேத அவிநாசி ருத்ர யஜ்யம் என்றால் இதில் அனைத்து பொருட்களும் ஸ்வாகா ஆகிவிடும். முழு உலகமே இந்த யஜ்யத்தில் ஸ்வாகா ஆக போகுது. பிறகு நாம் இந்த பதித்தமான உலகத்தில் வரமாட்டோம். இதை இறைவனின் செயல் என்று கூற முடியாது. இது நாடகத்தின் விதி ஆகும் அப்படின்றார் பாபா. பாடல், மனிதா உனது முகத்தை பார்த்துக்கொள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்களும் மனிதர்கள் ஆவீர்கள். இது மனிதர்களின் படைப்பு ஆகும். இச்சமயம் நீங்கள் பிராமண தர்மத்தின் மனிதர்களாக ஆகி உள்ளீர்கள். தந்தை ஆத்மாக்களுக்கு அறிவுரை அளிக்கின்றார். ஆத்மாவிற்கு இப்பொழுது தனது சுய தர்மம் பற்றி தெரிய வந்துள்ளது. நான் ஆத்மா இந்த சரீரத்தை இயக்கக்கூடியவனாவேன். இது ஆத்மாவின் ரதமாகும். எப்படி தந்தை இந்த ரதத்தில் வந்து வீற்றிருக்கின்றார், உங்களுடைய ஆத்மா கூட இந்த ரதத்தில் சவாரி ஆகியுள்ளது. நானாகிய ஆத்மா சாந்த சுரூபம் ஆவேன் என்ற ஞானம் ஆத்மாவிற்கு மறந்துவிட்டது. நாம் வசிக்கும் இடமே மூலவதனமாகும். இந்த உடல் நமக்கு எங்கு கிடைக்கின்றது. இதுபோல நம்மிடமே நாம் உரையாட வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் அமைதி சுரூபமாவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நாம் அமைதியாக அமர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பாபா. சிறிது நேரம் அமைதியாக அமர முடியும். மனிதர்கள் அமைதியைத்தான் வேண்டுகின்றார்கள். மன அமைதி வேண்டும் என்று கூறியது ஆத்மாவாகும். ஆனால் நான் ஆத்மா ஆவேன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. இதை மறந்துவிட்டனர். ஒரு கதையும் இருக்கின்றதல்லவா. ராணியின் கழுத்தில் மாலை போடப்பட்டிருந்தது மற்றும் அவர் வெளியில் தேடிக்கொண்டிருந்தார் என்று. எனவே அமைதியோ உங்களுடைய சுய தர்மமாகும் என்று தந்தையும் புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் சாந்த சொரூபமாவோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்துள்ளோம். இந்த உறுப்புகளிலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா அமைதியாக இருக்கின்றது. ஆத்மா தனது சுய தர்மமாகிய அமைதியில் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அமர முடியும். இந்த உடல் மூலமாக வேலை செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அமைதியாக அமர்ந்து விடுங்கள். இதுதான் உண்மையான அமைதியாகும். இதை நீங்கள் தேடுவது இல்லை. ஏனென்றால் உங்களுடைய சுய தர்மமே சாந்தியாகும். இப்பொழுது இங்கு பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றோம். தந்தை மூலமாக தெரிய வந்துள்ளது. நாம் 84 பிறவிகளின் பாகத்தை ஏற்று நடித்தோம் என்று. இந்த 84 பிறவிகளின் சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் புரிந்துள்ளீர்கள். முதலில் நாம் சூரிய வம்சத்தின் ராஜா அல்லது பிரஜைகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்தினர், அவர்களே வைசிய வம்சத்தினர், பின் அவர்களே சூத்திர வம்சத்தினர் ஆனோம். இப்பொழுது மீண்டும் நாம் சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவு சௌபாக்கியசாலிகள். தந்தையோ சரியான விஷயத்தை புரிய வைக்கின்றார். இது இருப்பதே சத்கதிக்கான மார்க்கமாகும்.
அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார் என்பதை புரிய வைக்க வேண்டும். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சத்கதியை அளித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டீர்கள். வெளியில் இருக்கும் மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பிகே ஆகிய நீங்கள் என்ன தெரிந்திருக்கிறீர்கள் என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். இவர் பிராமணர் அல்லது பிராமணிதானா இல்லையா என்ற பரீட்சை நடக்க வேண்டியுள்ளது. நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் அவசியம் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கக்கூடும். படைப்பராகிய தந்தையை அறிந்துள்ளீர்களா? ரிஷி முனிவர்கள் ஆகியோரே படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமலேயே இருக்கிறார்கள். எனவே நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள் என்பதாகிறது. நீங்கள் கூட நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். நீங்கள் கூட படைப்பவரான தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி அறியாமல் இருந்தீர்கள். பள்ளிக்கூடத்திற்கு முதலில் வரும்பொழுது படிக்காதவர்கள்தான் வருகின்றார்கள். பிறகு பள்ளிக்கூடத்தில் இதை படித்தோம் என்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய படிப்பில் இருக்கின்றீர்கள். பரம்பிதா பரமாத்மா உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். இதை புத்தியில் உணர வேண்டும். படைப்பவரோ ஒரு சிவபாபா தான் ஆவார். ருத்ரன் ஞான யஜ்யத்தை படைத்தார் என்பது சாஸ்திரங்களிலும் உள்ளது. இப்பொழுது ருத்ரர் மற்றும் சிவ பரமாத்மாவிற்கிடையே வித்தியாசமோ ஒன்றுமில்லை. ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என்றும் இருக்கின்றது. ருத்ர சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். அவ்வளவே. இருப்பது அதே கீதைதான். இந்த ஞான வேள்வியிலிருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என்று கூறுகிறார்கள். எனவே சுய ராஜ்யத்திற்காக இந்த ஞான யக்கியமாகும். இதில் பழைய உலகம் ஸ்வாகா ஆக வேண்டி உள்ளது. யஜ்யத்தில் எல்லா பொருட்களையும் போட்டுகிறார்கள். எல்லாவற்றையும் ஸ்வாகா செய்து விடுகிறார்கள். எனவே இந்த ருத்ரஞான வேள்வியில் முழு பழைய உலகம் ஸ்வாகா ஆகிவிடும். நீங்கள் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பதித்த உலகத்தில் மீண்டும் வரமாட்டீர்கள். இந்த உலகம் பிறகு முடிந்துவிடப் போகின்றது. இயற்கையின் சேதங்கள் ஆகியவை எல்லாமே நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் பதிந்துவிட வேண்டும். என்னுடைய புத்தியில்தான் முழு ஞானம் உள்ளது என்று சிவபாபா கூறுகின்றார். தந்தை சத்தியமானவர், உயிரூட்டமுடையவர், ஞானக்கடல் ஆவார். படைப்பின் முதல் இடை கடைசியை அறிந்துள்ளார். ரிஷி முனிவர்களோ நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை அறியாமல் உள்ளோம் என்று கூறுகின்றார்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்று உங்களிடம் யாராவது கேட்டால் கூறுங்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றி அறியவில்லை என்று எதை பற்றி பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்களோ அவற்றை நாங்கள் அறிந்துள்ளோம். படைப்பவரான தந்தையை தவிர படைப்பினுடைய முதலிடை கடை பற்றிய ரகசியத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. படைப்பவர்தான் புரிய வைப்பார். தேனீக்களுக்கு கூட ஒரு ராணி தேனி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். ராணியின் கூடவே பின்னால் எல்லா தேனீக்களும் போகின்றன. ராணி அதாவது தாயுடன் அவைகளுக்கு எவ்வளவு சம்பந்தம் உள்ளது. எல்லையில்லாத தந்தை வரும்பொழுது எல்லா குழந்தைகளையும் கூட அழைத்து செல்கின்றார். பாபா வந்துவிட்டுள்ளார். ஆத்மாக்களாகிய நம்மை சாந்திதாமத்திற்கு கூடவே அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மீண்டும் நம்முடைய சத்தியுகத்தின் பாகம் ஆரம்பமாகும். அந்த பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக நீங்கள் இந்த தேவி தேவதா பதவியை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் வருவதே மனிதனிலிருந்து தேவதா பதவியை அடைவதற்காக. எல்லா குணங்களையும் இங்கு தாரணை செய்ய வேண்டும். இந்த லட்சுமி நாராயணரை போல ஆக வேண்டும். இவர்களை திவ்ய திருஷ்டியின்றி யாரும் பார்க்க முடியாது. நாம் சூரிய வம்சத்தின் தேவதை ஆகிவிடுவோம். சொர்க்கத்தின் ராஜாங்கம் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. சத்தியுகத்தில் தேவதைகளின் ராஜ்யம்தான் இருந்தது. ஆனால் தேவதைகளின் ராஜ்யத்தில் கூட பிறகு அரக்கர்கள் ஆகியோரை காண்பித்துள்ளார்கள். இது யாருக்குமே தெரியாது. பாரதம் எவ்வளவு தூய்மையாக இருந்தது. சர்வகுண சம்பன்ன அப்படின்னு அவங்க தேவருடைய மகிமையை கூட பாடுறாங்க. அவர்களுக்கு முன்னால் தலையை வணங்குகிறார்கள். கோவில்கள் கூட நிறைய உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்தியத்தினுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது மற்றும் எப்படி ஸ்தாபனை ஆகியது என்பது தெரியாது.
இவ்வளவு உயர்ந்ததாக இருந்த பாரதம் எப்படி தாழ்வடைந்தது? இது யாருக்குமே தெரியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செயல் என்று கூறுகின்றார்கள். அப்போ யாருடைய செயல்னா அதுவும் புரியாமல் இருக்கிறாங்க. நாடகத்தில் தீர்மானிக்கப்பட்ட பதிவு செயல் என்று புரிந்திருந்தால்தான் புரிய வரும். நாடகத்தின் படைப்பவர், கிரியேட்டர், டைரக்டர் யார்? இறைவனின் செயல் என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள். நாடகம் என்று கூறும்பொழுது நாடகத்தின் முதலிடை கடையை அறிந்திருக்க வேண்டும். புத்தகத்தை மட்டும் படிப்பதால் நாடகத்தை யாராவது போய் பார்க்காத வரையும் நாடகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி ஒரு கிருஷ்ணரின் லீலை பற்றிய நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று பத்திரிகையிலும் வந்திருந்தது. ஆனால் பார்க்காமல் யாராவது புரிந்து கொள்ள முடியுமா என்ன? பார்த்தால்தான் நாடகத்தில் இவையெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கூட நாடகத்தை இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். உலகத்தின் சரித்திரம், பூகோளத்தினுடைய இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகின்றது என்பது யாருக்கும் தெரியவே தெரியாது. பெயர் கூட சத்யுகம், திரேதா, துவாபர், கலியுகம் மற்றும் சங்கமயுகம். ஆனால் ஒவ்வொரு யுகத்திலும் வருகின்றார் என்று மனிதர்கள் தவறாக நினைத்து கொள்கின்றனர். சத்யுக திரேதானுடையதும் சங்கமமாகின்றது. ஆனால் அந்த சங்கமத்திற்கு எந்த மகத்துவமும் இல்லை. அதாவது ஒவ்வொரு யுகமும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம் நடக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு சங்கம யுகம் இருக்குது. ஆனால் எந்த சங்கமயுகத்தில் நன்மை நடக்குது அப்படின்னா கல்பத்தினுடைய சங்கமயுகம். அதாவது ஒரு கல்பம் முடிந்து 5000 வருஷம் முடிஞ்சு மற்ற இன்னொரு கல்பம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த சங்கமத்துக்கு தான் மகத்துவம் இருக்குது. மற்றபடி யுகத்திற்கான சங்கம யுகத்திற்கு மகத்துவம் கிடையாது. ஏன்னா அந்த யுகத்திற்கு இடையான சங்கம யுகத்தில் எதுவும் நடக்கிறது கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சத்யுக சூரிய வம்சத்தினர் பின் சந்திர வம்சத்தினருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுத்தார்கள்? அப்படியின்றி சந்திர வம்சத்தினர் சூரிய வம்சத்தினர் மீது வெற்றி அடைந்தார்கள் என்பதல்ல. யார் சந்திர வம்ச ராஜாவாக போகின்றாரோ அவருக்கு சூரிய வம்சத்து ராஜா ராணி ராஜ்ய பாக்கியத்தின் திலகத்தை இட்டு சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். ராஜா ராமர், ராணி சீதையின் பட்டம் கிடைக்கின்றது. யார் கொடுத்ததுன்னா சூரிய வம்சத்தினர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பொழுது நீங்கள் ஆட்சி புரியுங்கள் என்று பதவி பிரமாணம் செய்தார்கள் என்று கூறப்படும். அது சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, சூரிய வம்சத்தினர் இந்த ராமர் சீதைக்கு அவங்க சிங்காசனத்தை கொடுத்து திலகம் வச்சு நாங்கள் ஆட்சி புரிஞ்சோம் கொஞ்ச நாள், நீங்களும் கொஞ்சம் ராஜ்யம் பண்ணுங்கன்ட்டு சந்தோஷமாக கொடுப்பாங்க. அந்த காட்சியை குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்துள்ளீர்கள். மற்றபடி அங்கே சண்டைகள் எல்லாம் நடக்கிறது கிடையாது. எப்படி ஒருவருக்கு ராஜ்யம் அளிக்கப்படுகின்றதோ அவ்வாறே அளிப்பார்கள். அவருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ராஜ்ய திலகம் அளிப்பார்கள். அங்கு எந்த ஒரு குருமார்களும் இருக்க மாட்டார்கள். நாம் தெய்வீக சுபாவம் உடையவர்களாக ஆகின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தின் ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுகமுடையவர்களாக இருப்போம். பாபா நம்மை துக்கத்திலிருந்து வெளியேற்றி சுகத்திற்கு அழைத்து செல்கின்றார். வேறு யாருமே சுகமுடையவர்களாக ஆக்க முடியாது. சாதுக்கள் கூட தாங்களும் சாந்திதாமம் செல்ல வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். நான் இந்த சாதுக்கள் ஆகியோருக்கும் உத்தாரம் செய்து, அதாவது சாதுக்களை கூட நான் முன்னேற்றம் செய்ய வச்சு அனைவரையும் சாந்திதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன்னு சொல்கிறார் பாபா. சன்னியாசிகளோ வருவது துவாபர யுகத்தில். சொர்க்கத்தில் தேவதைகளாகிய நாம் தான் இருக்கின்றோம். அங்கு கூட பிரிவுகள் தனித்தனியாக இருக்கும். சூரிய வம்சத்தினருடையது தனி, சந்திர வம்சத்தினுடையது தனி. பின்னால் இஸ்லாமியர், பௌத்தர், சந்நியாசிகள் ஆகியோர் வருகின்றார்கள். அனைவருடைய பிரிவுகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. நாம் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. மூலவதனத்தில் கூட இதுபோல மாலை வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆதிசனாதன தேவிதேதா தர்மத்தினுடையது முதல் பரம்பரையாகும். பின்னர் மற்ற பரம்பரைகள் வெளிப்படுகின்றன. இந்த பரம்பரை பெரியதிலும் பெரியதாகும். மற்றபடி யாரெல்லாம் தர்ம சாபர்கள் வருகிறார்களோ எல்லாமே அதிலிருந்து வெளிப்பட்டதாகும். இஸ்லாமியர்களுடையது 2ஆம் நம்பர் பரம்பரை என்பார்கள். பிறகு 3ஆம் நம்பரில் இருப்பது பௌத்தர்களின் பரம்பரை. நாம் 1வது நம்பர் ஆவோம். மற்றது எல்லைக்குட்பட்டது மற்றும் சிறு சிறு கிளைகளோ லட்சக்கணக்கில் இருக்கக்கூடும். இங்கே முக்கியமானது 4 பரம்பரைகள்.
முதலில் நாம் வருகின்றோம், பிறகு இஸ்லாமியர், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது நாம் கீழே விழுந்து விட்டுள்ளோம். நாம் தான் 84 பிறவிகள் எடுத்து பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. யார் இப்பொழுது கடைசியில் இருக்கிறார்களோ அவர்களே பிறகு முதலில் இருப்பார்கள். தேவி தேவதைகள் இப்பொழுது பதித்தமாக இருக்கும் காரணத்தினால் தங்களை தேவி தேவதை என்று அழைத்து கொள்ள முடியாது. தேவதைகளை பூஜிக்கிறார்கள், எனவே அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பது நிரூபணமாகின்றது. சீக்கியர்கள் குருநானக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவருடைய பரம்பரையினர் ஆவார்கள். தேவி தேவதைகளை வணங்குறாங்கன்னா அவங்க அந்த தேவதை பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் அவங்கள வணங்குவாங்க. சத்யுகத்தில் முதல் நம்பருடைய நம்முடைய பரம்பரையாகும். அதைவிட உயர்ந்த பரம்பரை எதுவும் இல்லை. நாம் உயர்ந்திலும் உயர்ந்த பரம்பரையினர் ஆவோம். நாம் எல்லோரையும் விட அதிகமாக சுகம் அனுபவிக்கின்றோம். பிறகு அவர்களே ஏழையாகி விடுகிறார்கள். எல்லோரையும் விட அதிகமாக துக்கம் படுவர்கள் இவர்கள்தான். கடன் கூட இவர்கள் வாங்கி கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளவு செல்வந்தராக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு ஏழை ஆகிவிட்டுள்ளார்கள். எல்லாவற்றையும் இழந்து அமர்ந்துள்ளார்கள். இது இருப்பதே துக்கதாமமாக. இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். மற்ற எல்லோரும் சாந்திதாமம் சென்று விடுவார்கள். அரை கல்பம் நீங்கள் சுகம் அனுபவிக்கின்றீர்கள், மற்ற எல்லோரும் அமைதியில் இருப்பார்கள். நாங்கள் முக்தியில் செல்ல வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். சுகத்தை காக்க எச்சத்திற்கு சமம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு சுகதாமத்தின் அனுபவமே இல்லை. சன்னியாசிகள் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு அனுபவம் இருக்குது, மகிமையும் பாடுகிறார்கள், ஆனால் பதித்தமாக ஆன காரணத்தினால் மறந்து விட்டுள்ளார்கள். இப்பொழுது தந்தை நினைவூட்டுகின்றார், ஹே பாரதவாசிகளே, நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினர் ஆவீர்கள். துவாபரத்திலிருந்து பெயரை மாற்றிவிட்டுள்ளார்கள். தேவதா தர்மத்தினர் தான் பதித்தமாக ஆகிவிட்டுள்ளார்கள். ஹே பதித்த பவனரே, வாருங்கள் என்று பாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். நீங்கள் எவ்வளவு பிறவிகள் பாவன உலகத்தில் இருந்தீர்கள், எத்தனை பிறவிகள் பதித்த உலகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை தந்தை கூறியுள்ளார். இப்பொழுது மீண்டும் பாவன உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது பாடசாலைகளுக்கு பாடசாலையாகவும் உள்ளது, வேள்விகளுக்கு வேள்வியாகவும் உள்ளது. முழு பழைய உலகம் இதில் முடிந்துவிடப் போகின்றது. ஹோலி தினத்தன்று எரிக்கின்றார்கள். இந்த எல்லா பண்டிகைகளும் தற்பொழுதனுடைய ஞாபகார்த்தங்களாகும். ஆத்மா போய்விடும், மற்றபடி சரீரம் முடிந்து போய்விடும். இந்த ஞானத்தை எந்த ஒரு சந்நியாசியும் அளிக்க முடியாது. கீதையில் கொஞ்சம் இருக்கின்றது, ஆனால் மாவில் சேர்த்த உப்பு அளவிற்குத்தான். ஞானம் பெரும்பாலும் மறைந்து விடுகின்றது. நான் இந்த வேள்வியை படைத்துள்ளேன், இதில் உடல் மனம் பொருள் எல்லாமே ஸ்வாகா செய்கின்றீர்கள், உயிருடன் இருந்தே இறைக்கின்றீர்கள். இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சுகதாமத்திற்கு செல்வதற்காக தங்களுடைய சுபாவத்தை தெய்வீகமானதாக ஆக்க வேண்டும். நாடகத்தின் முதலிடை கடைசியின் ரகசியத்தை புத்தியில் வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இதே ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். 2, சுயராஜ்யத்தை பெறுவதற்காக இந்த எல்லையில்லாத வேள்வியில் உயிருடன் இருந்தே தங்களுடைய உடல் மனம் பொருளை ஸ்வாகா செய்ய வேண்டும். அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றம் செய்துவிட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தங்களது நெற்றியின் மூலம் 3வது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உண்மையான யோகி ஆவீர்களாக. நினைவார்த்தத்தில் யோகியின் நெற்றியில் 3வது கண் காண்பிக்கின்றார்கள். உண்மையான யோகி குழந்தைகளாகிய நீங்கள் கூட தங்களது நெற்றியின் மூலமாக 3வது கண்ணின் சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக எப்பொழுதும் புத்தி மூலமாக ஒரு தந்தையின் சேர்க்கையில் இருங்கள். 1 தந்தை, 2வது நான், 3வது யாரும் இல்லை. அப்பேற்பட்ட நிலை இருக்கும் பொழுது 3வது கண்ணின் சாட்சாத்காரம் ஏற்படும். புத்தியில் யாராவது 3ஆமவர் வந்துவிட்டார் என்றால் பிறகு 3வது கண் மூடி போய்விடும். எனவே எப்பொழுதும் 3வது கண் திறந்திருக்க வேண்டும் என்றால் 3ஆமவர் யாரும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் பாபா. நானும் பாபா, வேறு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தான் 3வது கண் திறந்தபடி இருக்கும். ஸ்லோகன் சொல்கிறாரு, கேள்விகளுடன் கூடிய உள்ளம் கொண்டிருப்பது என்றால் குழப்பமடைவது மற்றும் குழப்பமடைய செய்வது.
அவ்வியக்த சமிக்கை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்கள் சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். யார் எப்படி செயல்களை செய்கிறார்களோ அவ்வாறே பெயரும் இடப்படுகின்றது. செயல்கள் சிரேஷ்டமாக இருந்தது என்றால் சிரேஷ்டமணி என்ற பெயர் கிடைக்கும். சிரேஷ்டமணி ஆக வேண்டும் என்றால் மனம் சொல் செயலில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இவை இரண்டும் அவசியம். சரளத்தன்மை இருக்கின்றது, சகிப்புத்தன்மை இல்லை என்றாலும் கூட சிறந்த தன்மை கிடையாது. எனவே சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை இரண்டுமே சேர்ந்தாற்போல் இருக்க வேண்டும் பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.